அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நூறாயினி காய்தா. நூறாயினி காய்தா அப்படின்னாலே சட்டங்கள், தகஜி எழுத்துக்கள், அந்த மாதிரி அலிஃப் பாத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே என்னென்னா புள்ளிகள் அப்படி சொல்லுவாங்க. நுக்தானா புள்ளிகள்னு அர்த்தம். தமிழில் புள்ளிகள், அரபிக்கில் வந்து நுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நுக்தா, 1 நுக்தா, 2 நுக்தா, 3 நுக்தா, கோட்டுக்கு கீழே 1 நுக்தா, கோட்டுக்கு மேலே 2 நுக்தா, கோட்டுக்கு மேலே 3 நுக்தா, கோட்டுக்கு கீழே 2 நுக்தா, அந்த மாதிரி வந்து புள்ளிகளை தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து அலிஃப் பா தாமை தான். இப்போ ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மேலே இருந்துச்சுன்னா நூனுன்னு சொல்லுவோம். இப்போ மேலே புள்ளி இருந்துச்சா தான்னு சொல்லுவோம், இது வந்து சான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வேறு எடுத்துக்கிட்டால் இதை வந்து பான்னு சொல்லுவோம், கோட்டுக்கு கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் தான் வந்து இது. இப்போ தகஜி எழுத்துக்கள் இங்கிலீஷில் வந்து அரபிக் அல்ஃபபெட், இது அரபிக்கில் வந்து தகஜி எழுத்துக்கள்னு